வாழ்ந்திருப்பாய். அதாவது நம்ம தந்தையாராகப்பட்டவர் அழைத்திருக்கிறார். என்ன செய்யறீங்களா? சொல்லக்கூடிய பலஜாதி வாசனாதி மலர்களை எடுத்து வந்து பாதம் கல்வி பட்டாளையால் தொலைத்து பாதமே சரணம் போட்டி செய்தோம். தாடி பரவாயில்ல, என்ன செயல விட்டுருக்கிறார் தாடியெல்லாம் பரவாயில்ல சாமி. ஏன் சாமி அந்த மைட்டப்பா அவ்வளவுதானே அந்த காலியாகி போச்சு? சொந்த தாடிடா சாமி, ஒரிஜினல் மீஸ் தான். வெங்கடேஸ்வரா பஸ்ல பறந்து போயிருச்சா? அப்படியாக இருந்துட்டாலும் சரி, அரண்மனையிலே இருக்கக்கூடிய எங்களை அதி சீக்கிரமாக அழைத்த ஒரு காரணம் என்ன? எதற்காக அழைத்தேன்னு தெரியுமா? அதாவது இந்த கொடையேறி அயோத்தியா நகரத்தை ஆளக்கூடிய அத்தியந்திர இடத்துல சென்று அதாவது பொன்பொருள் திரைவத்தை நாடு நகரத்தை கேட்டு வாங்கிட்டு வரணும். இல்லையா ஒரு பொய்யாவது வாங்கிட்டு வரணும். கொடுத்தால் ஆச்சு, இல்லைன்னா இல்லை என்று சொல்லுங்கள் என்று வர வேண்டுமா? ஆமா, அப்படியே ஆகட்டும். நீங்க சொன்ன பிரகாரமே சென்று கொடுத்தால் பாரு கேட்டு பாக்குறோம். கொடுத்தால் ஆச்சு, கொடுக்காவிட்டால் வந்து விடுகிறோம். ஆமா, அப்படியே ஆகட்டும். இல்லைன்னு சொன்னா வந்துடுறோம். அப்படியே ஆகட்டும். போய் வாங்க. யார் இவங்க? அரசே, அதாவது நாங்களும் ஒரு நாட்டிய மாதர்கள் நாடு நாடாக சென்று அரசர்கள் முன்னிலை நடினம் புரிந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை வாங்கி அதன் வழியாக நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த தினத்தில் தங்களிடம் நடினம் ஆடிக்கொண்டு தாங்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை வாங்கி செல்லலாம் என்று வந்தோம். அப்படியா? ஆமா, சரி. ஜீவனம் செய்வதற்காக நாட்டிய மாதர்களாக தாங்கள் இருக்கிறது. ஆமா, எங்களுக்கு எவ்வளவு வேணுமாங்கிறத கேட்கிறோமோ அவ்வளவு தாங்கள் தர வேண்டும். உங்களுக்கு கொடுக்கணும். சரி, நான் கொடுக்குறாயா? நீ கொடுப்ப. அப்படியே ஆடுகட்டும். அப்படியே ஆடுகட்டும். நடிகர் ஆடலாங்களா? ஆடு. நாட்டியம் மிகவும் பிடித்திருந்ததா? சரியம்மா, பிடித்திருந்தாலும்
ஆனால் ஒரு நிபந்தனை. எப்படி? சன்மானத்தை நாங்கள் சும்மா பெற்றுக் கொள்ள மாட்டோம். எங்களை நீங்க திருமணம் செய்துக்கணும். ஏங்க என் கண்ணை கேள் தருகிறேன். ஆ, என் அங்கத்திலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் உங்களுக்கு வகுந்து தரேன். ஆனால் என் மனைவியை தவிர மாற்றால் மனைவி நான் மனதால் நினைத்தது கூட இல்லை அம்மா. அப்ப ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள முடியாதா? முடியாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றா நாங்க கேட்கின்ற பொன்பொருள் எல்லாம் தரன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமா. அது பிரகாரம் எங்களுக்கு என்னென்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? உங்களுடைய நாடு நகரம் சொத்து பத்து அனைத்துமே எங்கள் பேர்ல நீங்க எழுதி வைக்க வேண்டும். நாடு நகர நவநீத சொந்தல் ஆளுமறை, ஆமா, அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். அனைத்துமே எங்க பேர்ல நீங்க எழுதி வைக்க வேண்டும். தரனா தரன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க போறோம். மங்கையா, ஆமா, அதாவது நாடு இந்த நாடு எனக்கு சொந்தமல்ல. எனக்கு பின்னால் வேறொருவர் ஆழ்வார். என் மகன் இருக்கிறார். ஆமா சாமி, கோவலங்காட்டுல மகன் இருக்கிறான், என் மனைவி இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. அதையும் விட்டுட்டா நான் தரலேன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, அவர்கள் அழைத்து ஒரு வாய் வார்த்தை கேட்ட பிறகு தரங்க சொல்றீங்களா? ஏங்க நீங்க தரன்னு வேணா சொல்றீங்க, உங்களுக்கு பிறந்திருக்கிற மகள் தருவானா? என்ன இருந்தாலும் இளவரச பட்டம் ஆண்டு நாட்டை அரசாட்சி செய்து கொள்ளவர் அவருதான். அவனுக்கு ஒரு மனதள ஆசை இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆமாங்க. வேணா என் மகனை அழைக்கிறேன், நீ வேணா கேட்டு பாரு. அப்படியே ஆகட்டுங்க, நாடு உங்களுக்கு தருகிறேன். என்ன என் மகனை வேணா நீ அழைத்து கேட்டு. சரி, அப்படியே தேவதாசா!